அக்கௌண்ட் புக்கில் வந்துட்டு இப்போ வவுச்சர் என்ட்ரியில் பில் ரிசீவபிள், அதாவது கஸ்டமரோட பேமெண்ட் வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்ணுறோம். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு கஸ்டமரை செலக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது இதில் டிஆர் இதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட எந்த பேங்க் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ அமௌண்ட் வந்து ஜஸ்ட் எதுனா ஒரு ஒன்று எதுனா போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட பெண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து வரும். இது பெண்டிங் ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஓகேங்களா, இது லெட்ஜர்லேருந்து இந்த பெண்டிங் ஸ்டேட்மெண்ட் அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா, இது லாஸ்ட் இயரோட உங்களுக்கு டேட்டா வந்து இதில் வந்து காமிக்குது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் சப்போஸ் இந்த ஃபஸ்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறீங்கன்னா 6670 கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து காமிக்கும். இதை வந்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு கிராஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் டைப் வந்துட்டு சப்போஸ் நெஃப்ட்டாக வந்துச்சுன்னா நெஃப்ட்டு, இல்லைனா ஜிபே வந்துச்சுன்னா ஜிபே, அது மாதிரி இருக்குது. இல்லாட்டி மேனுவலாக நீங்கள் வந்து ஃபீடும் பண்ணிக்கலாம். வேறு மாதிரி உங்களுக்கு வேறு வந்துருக்குன்னா கூட ஃபீட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து நெஃப்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அந்த நெஃப்ட்டோட நம்பர் வந்துட்டு பேங்க்கில் உங்கள் அந்த நம்பரை என்ட்ரி பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்றைக்கு வந்துச்சு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் என்றைக்கு கிரெடிட் ஆச்சோ அந்த டேட் நீங்கள் போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு சேம் அதே டேட்டே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ போட்டுட்டு ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது. பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதை வந்துட்டு வியூ பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த இது வவுச்சரை என்ட்ரியை வந்துட்டு எடிட் எல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் வேணுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். வேணாம் நான் தப்பாக போட்டேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கேன்சல் கூட எஸ் கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா.